விசிறிவால் பறவை. பறவைகளுக்குலாம் வால் தான் இருக்கும். இந்த பறவைக்கு பாருங்க, வால்ல ஒரு விசிறியும் இருக்கு. இந்த விசிறிவால் பறவை நம்மளே செய்யலாமா? அதுக்கு 6 சென்டிமீட்டர் நீளமும் 3 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற ஒரு துண்டு காகிதத்தை எடுத்துக்கலாம். இங்க நீங்க பாக்குற மாதிரி 2 கீற்றுகள்ல 3/2 பங்க பேனாவில குறிச்சுக்கலாம். பசைய தடவி இந்த கீற்றுகளை இது மாதிரி ஒட்டிக்கலாம். இப்ப இதோட முனைகள் 2 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பாத்துக்கீங்களேன். இப்போ நம்ம 1 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற பழைய ரீஃபில்ல ஒரு குண்டூசியை உள்ள வைக்கணும். இந்த குண்டூசியானது ரீஃபில் உள்ள சுழல்றது மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் 2 காகித கீற்றுகளின் முனையிலையும் பசைய தடவி பின் குண்டூசி முனையில ஒட்டணும். இப்போ இந்த பட்டையை மடிச்சு ஒய் வடிவத்துல ஒரு விசிறி மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டோம் தானே. இப்போ இந்த கீற்று தானாவே ஒரு அற்புதமான விசிறி மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களேன். பிறகு ரீஃப்ல பிடிச்சு ஊதுனா அடேங்கப்பா, விசிறி எவ்வளவு வேகமா சுத்துது. அழுத்தமான காகிதத்திலிருந்து பறவையை உருவாக்கிட்டோம். அப்புறம் இந்த பகுதியை வெட்டிடலாம். கீழ்ப்பகுதி அகற்றப்பட்டதுக்கு அப்புறம் வாலோட 2 பக்கமும் பசைய தடவி நல்லா உலர விடலாம். பிறகு வெட்டப்பட்ட வால் பகுதிக்கு இடையில நம்ம உருவாக்கின விசிறிய பொருத்திடலாம். பசையானது விசிறியின் மீது தொடாதபடி கவனமா ரீஃபில் மேல மட்டும் ஒட்டணும். இப்போ பறவை கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. ஊதி பார்க்கலாமா? அட, ஊதுனா கூட இந்த விசிறி சுழலுதுப்பா. கடைசியா பறவையோட மேல் பகுதியில் ஒரு நூலை வச்சு இணைச்சிடலாம். நூலை கடைசி முனையில ஒரு முடிச்சு போட்டு தொங்க விட்டுறலாம். இப்ப நூலை பிடிச்சு பறவைய சுத்துனா, அட பாரப்பா, விசிறிவால் பறவை எவ்வளவு அழகா சுத்துது, பறக்குது.